மாசு நாம சுவாசிப்பது ஆக்சிஜனா அல்லது விஷமா? வாங்க பார்க்கலாம். காற்று மாசு, மண் மாசு, ஒளி மாசு, நீர் மாசு, சுற்றுச்சூழல் மாசு என பல்வேறு மாசுகளை நாம அறிவோம். மழைக்காலத்துல சரியான வெப்பநிலை வருகிறது, சாதாரண நிலையில கனமழை பெய்கிறது. இவையெல்லாம் காலநிலை மாற்றம் என்றதால உலகிலேயே மிகவும் மாசு உள்ள நகரம் டெல்லி தான். வானத்துல ஓசோன் என்ற போர்வையில ஓட்டை விழுந்து விட்டது. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஐரோப்பா ஆகிய இடங்கள்ல பயன்படுத்தப்பட்ட குளிர்சாதன பெட்டி வெளியேற்றும் வாயுவே காரணம் என்று எப்போதோ விஞ்ஞானிகள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் மிக முக்கிய நாடுகள் தட்பவெப்பநிலை மாறுவதால் உலகம் அழிவின் விளிம்பிற்கு வந்து விட்டன என பல மாநாடுகள் போட்டுவிட்டு பறந்து விடுறார்கள். இது துரதிர்ஷ்டம். பல்வேறு நாடுகளிலேயும் எந்த செயல் திட்டமும் இல்லை. அதாவது குளோபல் வார்மிங் இல்லாமல் செய்வது உலகம் நல்லபடி இருப்பதற்கான முதல் படி. பல்வேறு நாடுகளில் இதை பற்றி விழிப்புணர்வு கூட இல்லை. காற்று மாசுபாடு பெரும்பாலும் கனரக போக்குவரத்து வாகனங்களால் ஏற்படுகிறது. மேலும் மருத்துவ குப்பைகள், பிளாஸ்டிக் பைகளை எரிக்கிறதால கூட காற்று மாசடைகிறது. பட்டாசுகள் வெடிப்பதால் மற்றது குப்பையை எரிப்பதால் கூட காற்று மாசு ஏற்படுகிறது. மற்றது மண் மாசு. சுற்றுலா வர நபர்கள் கண்ட இடங்களில் பிளாஸ்டிக் பைகளை வீசி ஏற்படுவதால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளால் கூட மண் மாசு அடைகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கினால் ஏற்படக்கூடிய தீங்குகள் இரண்டு. வனவிலங்குகள் பிளாஸ்டிக்கை தின்று மடிக்கிறது. பிளாஸ்டிக் குப்பைகளை தண்ணீரை ஊடுருவி மரத்திற்கு செல்லாமல் செய்கிறது. அடுத்தது நீர் மாசு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் வெளியேற்றும் கழிவுகளால் தான் நீர் மாசு அடைகிறது. இதை சமாளிக்க எந்தெந்த திட்டமும் இல்லை. உலகில் புனித நதியான கங்கை கருதப்படுகிறது. ஆனால் தற்போது கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகளால் அதிக மாசு நிறைந்த நதியாக கங்கை மாறி இருக்கிறது. சுற்றுச்சூழல் மாசு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த காரணங்களால் தான் மாசு தோன்றுகிறது. மக்கும் குப்பைகள் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவை மண்ணோடு மண்ணாக மக்கி விடுகிறது. எந்தவித ரசாயன மாற்றங்களும் ஏற்படுவதில்லை. ஆனால் மக்கா குப்பைகள் உலகிற்கே அழிவை கொண்டு வந்துவிடும். வளர்ந்த நாடுகளில் கூட மாசு கட்டுப்பாட்டு திட்டம் பற்றிய ஆராய்ச்சியோ செயல் திட்டமோ இல்லை. ஐநா கூட வெறும் அறிக்கைகள் தான் வெளியிடுகிறது. சர்வதேச நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து மாசு கட்டுப்பாடு அமைப்பை உண்டாக்க வேண்டும். அந்த அமைப்பு வெறும் அறிக்கை அமைப்பாக இருக்கக்கூடாது. அதாவது நல்ல செயற்திட்டம் நடைமுறைப்படுத்த வேணும். உலகில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கு ஒரு நல்ல சுகாதார பசுமையான உலக விட்டு செல்லணும். உலக மக்கள் ஒன்றிணைந்தால் எப்பேற்பட்ட மாசையும் கட்டுப்படுத்தலாம் இல்லையா? இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வேலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.